சோமவார பிரதோஷத்துல படிக்கலாம், எவ்ரி பிரதோஷமுமே படிக்கலாம். சிவபுராணத்துடைய மகிமை என்னன்னா, சிவபுராணம் வந்து மாணிக்க வாசகர் இயற்றினதுன்னு சொல்லுவாங்களே தவிர அவர் எழுதினது கிடையாது. அவர் சொல்ல சொல்ல சிவபுராணை எழுதி கடைசியில திருச்சிற்றம்பலம் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால ஒரு பெரிய பேரலை வந்து அடிச்சுன்னு போன போது நிறைய தேவார பாடல்களும் திருவாசகமும் அடிச்சுன்னு போயிடுச்சு அந்த பெருவெள்ளத்துல. ஆனா அந்த தேவார பாடல்கள் வந்து 5000க்கும் மேற்பட்டது. ஆனா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிறது 3000 பாடல்கள் தான். இப்போ இருக்கிறது 3000 பாடல்கள் தான். அந்த காலத்துல எல்லாம் வந்து நோட்டு புக்கெல்லாம் கிடையாது நம்ம எழுதுற மாதிரி. அதனால ஓலைச்சுவடியில எழுதுவாங்க. அந்த ஓலைச்சுவடி வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அழியக்கூடியது கிடையாது. அப்படியே அழியாம இருக்கும். ஆணியில வச்சு அதை எழுத்தாணியில வச்சு எழுதிடுவாங்க. அந்த மாதிரி எழுதப்பட்டதுதான் தேவாரமும் திருவாசகமும். அந்த திருவாசக பாடல்கள் மட்டும் மொத்தம் 51 எழுதினாரு. அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல சிவபுராணம் அவர் எழுதினது, சிவபிரான் கையாலே எழுதினது, அதெல்லாம் எழுதினார். அது கொடுத்தவர் மாணிக்க வாசகர். ஏனைய மூவர் இருக்காங்க இல்லையா, ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர், அவங்க 3 பேர் கொடுத்தது தேவார பாடல்கள். அந்த தேவார பாடல்களும் அடிச்சுன்னு போயிடுச்சு, திருவாசகமும் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஆனா திருவாசக பாடல்கள் வந்து 51மே நம்ம கையில இப்போ வரைக்கும் இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா தேவாரம் மட்டும் அடிச்சுன்னு போனதுல 3000 பாடல்கள் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஏனைய பாடல்கள் அடிச்சுன்னு போயிடுச்சு, எவ்வளவோ தெரியாது, நிறைய அடிச்சுன்னு போயிடுச்சு. அது எதனால அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அவர்கள் எல்லாம் எழுதினது அவங்களே அவங்க கைப்பட எழுதினது. ஆனா திருவாசகம் எழுதுனது சிவபிரான், அவர் கைப்பட எழுதுனதுனால அந்த பேரலையால அதை அடிச்சு கொண்டு போக முடியல. திரும்பவும் அது மனிதர்களுக்கு கிடைச்சிருச்சு. மனிதர்கள் இன்னி வரைக்கும் அந்த திருவாசகத்தை படிச்சுட்டு தான் வராங்க. எல்லா பாடல்களும் நம்மளால படிக்க முடியலனாலும் சிவபுராணம் மட்டுமாவது படிக்கணும். அந்த சிவபுராணம் 1 படிச்சாலே மற்ற அந்த திருவாசக பாடல்கள் மொத்தம் படிச்சதாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்படும். அதுக்காக அது 1 மட்டும் படிக்கப்படுது. அவசரத்துக்கு சொல்றது, அவசரத்துக்கு அந்த சிவபுராணம் மட்டுமாவது கற்று வச்சுட்டு நம்ம பசங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லி தரணும். சிவபுராணத்தினுடைய அந்த ஒரு இதுலையுமே வந்து முதல்ல போற்றின்னு வரும், வாழ்க வாழ்கன்னு வரும். அதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது வர்றது என்னவோ அதுதான். அந்த மொத்த அந்த பாடல்களுடைய அந்த கணக்கை வந்து அதுல கொடுத்துருப்பாரு. மொத்த பாடல்களுடைய கணக்கு அதுல வரும். 655 வரும், 45 ஏதோ வரும். அதுதான் வந்து அந்த மொத்த பாடல்கள் திருவாசகத்துல மொத்த பாடல்கள். அதை வந்து முதல்ல கொடுத்துருக்காரு, போற்றி வாழ்க அப்படின்னு கொடுத்துருப்பாரு, அதிலே கொடுத்துருவாரு. அதே மாதிரி 32வது லைன்ல வந்து வீடு ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. வீடு அப்படிங்கிறது என்னன்னா, வீடு பேரு பெறுதல் அப்படின்னா சிவபதவி அடைதல்னு அர்த்தம். இந்த வீடு பேரு பெறுதல் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த 32வது அடியில கண்டிங்கு வீடு ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாரு அவரு மாணிக்க வாசகர். என்னன்னா 32வது வயதுல அவர் வந்து சிவபதவி அடைந்தார். அதை உணர்த்துறதுதான் அந்த லைன். அதனால நம்மளால எல்லா டைமும் முடியலனாலும் சிவபுராணத்தை எப்பயாவது முடியும் போதாவது சொல்லணும். பாரதியில ஒரு தரம் சொல்லணும். முதல்ல வந்து பிரதோஷத்துல சொல்ல பழகணும். அப்புறமா திங்கக்கிழமைகள்ல சொல்றதுக்கு பழகணும். அதுக்கப்புறமா தினமுமே சொல்ல பழகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டோம்னா அது நம்மளை விடாது. நம்ம அதை விடுறோமோ இல்லையோ அது நம்மளை விடாது, விடாம நம்மளோடயே இருக்கும். அவ்வளவு ஒரு அழுத்தமானது வந்து சிவபுராணம். சிவபுராணம் படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, படிச்சா நடக்காதது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு சந்தர்ப்பம் எடுத்துட்டு இதை கொஞ்சம், அதாவது எதையுமே நம்ம வந்து ஒரு பக்தி ஸ்ரத்தையோட ஒரு நம்பிக்கையோட எது கேட்டோம்னாலும் நடக்கும். அதே மாதிரிதான் சிவபுராணம் படிச்சோம்னா அது வந்து அவ்வளவு நல்லது. அதே மாதிரி வந்து இறந்தவங்க வீட்டுல எதுவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பண்றது கிடையாது. ஆனா சிவபுராணம் கண்டிப்பா படிக்கணும். எங்க அம்மா தான் இறந்தப்போ நான் படிச்சேன், சிவபுராணம் படிச்சேன். மாணிக்க வாசகர் கொடுத்த அந்த சிவபுராணமும் அது மட்டும் இல்ல சஹஸ்ரநாமமும் சொல்லிதான் அவங்களை அனுப்பிச்சோம். ரொம்ப இஷ்டம் அதெல்லாம். அதனால சிவபுராணம் சஹஸ்ரநாமம் எல்லாமே சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க, சஹஸ்ரநாமம் சொல்லலாமா இந்த மாதிரி வீடுகள்னு. கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா பீஷ்மர் வந்து படுத்தி அம்பு படுக்கையில படுத்துட்டு கொடுத்ததுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதே மாதிரி பண்டாசுரனை வதம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வதம் பண்ணிட்டு வரும்போது அந்த வாக் சக்திகள் அவளுக்குள்ள